தேவனை உயர்த்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாய் நம்மை அவர் மாற்றி இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் இன்று வரை உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்மை முன்குறித்தவர் இன்று வரை அவர் கைவிடாமல் இருக்கிறார். அவர் தம்முடைய ஆவியினால் நம்மை நிறைத்திருக்கிறார். ஆமே. நம்முடைய இதயத்தை மறுரூபமாக்கி இருக்கிறார். நம்முடைய மனதை அவர் புதிதாக்கி இருக்கிறார். அந்த தேவனை உயர்த்துவோம், அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறுதே இல்லை. நல்லவர். நல்ல கைத்தட்டி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறுதே இல்லை. நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவ இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவ இல்லை. நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவ இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே, உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறுதே இல்லை. நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவ இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை முன்குறித்தீ, நீ கைவிடவே மாட்டீ. என்னை முன்குறித்தீ, நீ கைவிட
ஆக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும், என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உலகம் முழுவதிலும் இருக்கிற பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளை நினைவு கூர்ந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக இன்னும் வாஞ்சித்து அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல திருநாள் இது. ஹல்லேலூயா. ஆவியானவர் திருத்துவத்தில் 3ஆம் நபராக இருந்து இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல தேற்றரவாளனாக, நமக்கு உதவி செய்கிறவராக, நமக்காக வழக்காடுகிறவராக, சத்தியத்தை நமக்கு அறிய பண்ணி அதிலே நம்மை நடத்துகிறவராக, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவராக இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த ஆவியின் வல்லமை எனக்கு அதிகமாய் தேவை? எப்படி இயேசுவானவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினாரோ அதை போல நம்ம மேல இன்னைக்கு இந்த ஆராதனையில் இறங்கணும். நீங்க வாஞ்சித்தாதான் அது நடக்கும், நீங்க விரும்பினாதான் அது நடக்கும், உங்களுக்கு அந்த தாகம் இருந்தாதான் அது கிடைக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் எனக்கு அந்த அனுபவம் இல்லையே, நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலையே, அப்படி ஒரு நபராக கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வாஞ்சிங்க, இந்த ஆராதனையில் நீங்க என்ன நிரப்பணும் ஆண்டவரே, உங்க வல்லமை எனக்கு தேவை ஆண்டவரே, உங்க அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றுகள் புறப்பட்டு ஓடும். அளவில்லாமல் இந்த ஆவியின் நிறைவு, அளவில்லாமல் இந்த ஆவியின் அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படணும். இன்னைக்கு ஊற்றப்படணும். ஏற்கனவே நீ அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும், இந்த வல்லமையினால நீங்க நிரப்பப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு வாஞ்சியுங்கள். இன்னும் இந்த அபிஷேகம் எனக்கு தேவை. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னைக்கு என் பாத்திரம் நிரம்பி வழியணும் சொல்லுங்க. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல. இன்னைக்கு என்ன நீச்சல் ஆழத்திற்கு என்னை கொண்டு போங்கப்பான்னு சொல்லுங்க. என்ன கொண்டு போங்கப்பா, அளவில்லாமல் உங்க அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்கப்பா. அல்லேலூயா. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மறந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மறந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடி தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடி தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலன். எல்லாரும் பாடணும், நல்லா கைத்தட்டு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மறந்திடும். விண்ணக காற்றே நீ வெண்புறாவை போல. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றே நீ
நல்ல வாஞ்சியோட ஒரு தாகத்தோட என்ன நிரப்பணும் ஆண்டவரே. விண்ணக காற்றே நீ வெண்புறாவை போல அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திரம். விண்ணக காற்றே நீ வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திரம். முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல. முழங்காலை முடக்கிய முழங்காலவல்ல. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நீச்சல் ஆழம் வேண்டுமே. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து கர்த்தர் உங்களுக்கு தந்தருளின அந்த வரங்களின்படி அந்த பாஷைகளின்படி அந்நிய பாஷைகளில் அவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய மகத்துவங்களை புகழ்ந்து பேசுங்கள். உங்க நாவுகளை விட்டு கொடுங்க. அக்கினி அபிஷேகம் கண்ணுக்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீச்சலாலும் நீச்சலாலும் எங்களை நிரப்புங்க. ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. உங்க வல்லமையினால், உங்க அக்கினியினால், உங்க ஆவியினால் நுகங்களை முடிக்கிற ஆவியானவர் இறங்கி வருவாராக. கட்டுகளை அவிழ்க்கிற ஆவியானவர் இறங்கி வருவாராக. காயங்களை ஆற்றுகிற ஆவியானவர் இறங்கி வருவாராக. இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கிற ஆவியானவர் இறங்கி வருவாராக. Oh Jesus, Jesus, பரிசுத்த ஆவியானவரே, ஹalleluya. தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஈவு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிருபை கிடையாது. எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த அனுபவம் கிடையாது. ராஜாக்களுக்கு மட்டும்தான் இந்த அபிஷேகம். தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும்தான் இந்த அபிஷேகம். ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் இந்த அபிஷேகம். தேவன் தன்னுடைய வேலைகளுக்காக யாரையாவது தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு மட்டும்தான் அபிஷேகம். ஆனால் மற்ற யாருக்கும் இந்த அபிஷேகம் கிடையாது. ஆனால் யோவேலின் மூலமாக கர்த்தர் ஆமென் பின்னாட்களில் நடக்க போகிற இந்த அனுபவத்தை முன்னறிவித்தார் தீர்க்க தரிசனமாக. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் பெந்தைக்கோஸ்தை என்னும் நாள் வந்தபோது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் தாம் சொன்னபடி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்கள் தான் உயிரோடு இருப்பதாக சீஷர்களுக்கு தன்னை காண்பித்தார். 40வது நாள் அவர் பரமேறி சென்ற போது வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள் என்றார். 500 பேர் அவரை பார்த்துட்டு இருந்த அந்த மக்கள் 120 பேர் மட்டும்தான் அவருடைய வாக்கு தத்தத்திற்காக காத்திருந்தார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள். அவர் பரமேறி சென்ற பின்பு 10வது நாள், ஆகமத்து இயேசு உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாள் இந்த பரிசுத்த ஆவியானவர் முதலாவதாக ஊற்றப்பட்டார். 120 பேர் மேலே ஊற்றப்பட்டார். ஒருவர் கூட மிஸ் ஆகலங்க. இந்த சர்வீஸ்ல நீங்க ரிசீவ் பண்ண எல்லாரும் ரிசீவ் பண்ண, அதான் காட்ஸ் வில், அதான் தேவனுடைய சித்தம், அதான் தேவனுடைய விருப்பம். ஒரு குட்டி பிள்ளையை கூட ஆண்டவர் விட விரும்பல. புதுசா வந்திருக்கேன், எனக்கு தெரியுமா, இந்த அனுபவம்லாம் கிடையாது எனக்கு. இல்லை, உங்களையும் விட விரும்பல. எல்லாரையும் நிரப்புகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர்.
வாஞ்சியின் தாகத்தோடு இருந்த அவர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். வெவ்வேறு பாஷைகளிலே பேசி தேவனுடைய மகத்துவங்களை புகழ்ந்தார்கள். ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்பட்ட தரிசனங்களை காண்பீர்கள், சொப்பனங்களை காண்பீர்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள். இந்த ஆவியானவரின் காலம் இது. இது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இந்த பூமியை ஒரு அசைக்காமல் இந்த ஆவியானவர் விட போகிறதில்லை. இந்த பூமியில ஒரு எழுப்புதல் தீயை பற்ற வைக்காமல் இந்த ஆவியானவர் விட போறதில்லை. அந்த எழுப்புதல் தீ உங்க மூலமா தான் பற்ற போகிறது. அந்த எழுப்புதல் தீ உங்களுக்குள்ள இப்ப பற்றி எரிய போகிறது. ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை நான் நிரப்புவா. இன்னைக்கு என் மேல ஊற்றணும் ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த வல்லமை எனக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த வரம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு வேணாம் ஆண்டவரே. நான் ஒரு சாதாரணமான நபரா இருக்க விரும்பல. சொல்லுங்க, ஏதோ வந்து போயிட்டு இருக்கிற ஒரு நபரா இருக்க விரும்பல. ஆமென். இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தபடினால அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறவராக, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அளவில்லாமல் ஆவியை அவருக்கு தேவன் கொடுத்திருந்தார். இயேசுவுக்கே அளவில்லாமல் இந்த அபிஷேகம் ஆமென் தேவைப்பட்டிருக்குமானால் நமக்கு எவ்வளவு தேவை, நமக்கு எவ்வளவு தேவை. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு இந்த ஆவி அளவில்லாமல் வேண்டும் ஆண்டவர், எனக்கு இந்த அபிஷேகம் அளவில்லாமல் வேண்டும் ஆண்டவரே, இந்த வல்லமை அளவில்லாமல் வேண்டும் ஆண்டவரே. என்ன இன்னைக்கு நீங்க உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திர. வெறுமையை நான் உணரக்கூடாது, எம்டியா நான் ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னைக்கு என்ன உங்க ஆவியினால நிரப்புங்கப்பா, இன்னைக்கு உங்க வல்லமையினால என்ன நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லம் தாருமே, தேசத்தை உமக்கா கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்கா எழும்பிட. வல்லமை நல்ல வாஞ்சியோடு தாகத்தோட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. இங்க மேல ஆவியானவர் ஊற்றப்படணும். அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில். ஊற்றிடுமே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடே. வல்லமை வல்லம் தாருமே. ஷபரப் நிகதரவா அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. வல்லமை வல்லமை வல்லம் தாருமே. ஒரு வாஞ்சையும் தாகமும் பெருகட்டும். ஜீசஸ் ரபா சந்தரபா எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியான் பாய்ந்திடுமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நீச்சலாலம் கொண்டு சென்று நதியோ ஊற்றிடுமே. எல்லார் மேலும் இந்த அபிஷேகம் கிருபையா ஊற்றப்படுவதாக. ரபா சந்தரபா glory. வல்லமை வல்ல தாருமே.
ரபா ஷாகா தாரா மாலா அபிஷேகம் அபிஷேக் ஊற்றுமே அகதானா ஷபா ரபா வல்லமை வல்ல தாருமே ரபா தாரா ஹரா தானா ஷபா ரபா ரிபா ரகா தானா ஷந்தா ரபா லபா எழும்பிட வல்லமை வல்லம் தாருமே ஓ அபிஷேக் அபிஷேகம் ஊற்றுமே ஆமென் வல்லமை வல்லமை வல்லம் தாருமே ரபா சந்தரபா ஓ ரிபா லகதனமா ரிகதரபா நல்ல ஆவியில நிறைந்து கரங்களை தட்டி என்ன நிரப்புங்க, அக்கினியா என்ன மாற்றுங்க, ஒரு தீப்பிழமா என்ன மாற்றுங்க, ஒரு பிரகாசிக்கும் சுடரா என்ன மாத்துங்க, இந்த பூமிக்கு என்ன வெளிச்சமா மாத்துங்க. எனக்குள்ள இந்த அபிஷேகம் பொங்கி வழியட்டும், என் இருதயத்தை இந்த ஆவியின் நிறைவு கொழுந்து விட்டு எரிய செய்யட்டும். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு ஆனந்த தைல அபிஷேகம், சகல சத்துருவின் கிரியைகளையும் நிர்மூலமாக்குகிற அபிஷேகம் வெளிப்படுவதாக. வியாதியின் கூறுகளை அப்படியே அழிக்கிற அபிஷேகம் வெளிப்படுவதாக. சோம்பலின் ஆவி, மந்த ஆவி, தூக்க மயக்கம் இவைகளை வெளியேற்றுகிற பரிசுத்த வல்லமை வெளிப்படுவதாக. ஒரு உயிர் மீட்சி என் ஆவியை வைப்பே, அப்பொழுது நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள், அப்பொழுது நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல், அப்படிப்பட்ட ஒரு உயிர் மீட்சி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. பெந்தைக்கோஸ்தே நாள் அனுபவத்திற்கு பிறகு ஆச்சரியம். இது ஏதோ அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, விசேஷமான அழைப்பு கிருபை வரம் பெற்றவங்களுக்கு மட்டுமல்ல. கொர்நேலி வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறவங்க பேதுரு பிரசங்கம் பண்றதான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. சாதாரண ஆட்களை நிரப்பப்படுறாங்க. சபையில பந்தி விசாரிப்புக்காக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் நிரப்பப்படுறாங்க. நிரப்பப்படுறது மாத்திரமல்ல, அவங்க அற்புதங்களை செய்யறாங்க. அவங்க மூலமா பிசாசுகள் துரத்தப்படுகிறது, வியாதிகள் சுத்தமாக்கப்படுகிறது, தேவனுடைய வல்லமையின் ஆயுதமா அவங்க பயன்படுத்தப்படுறாங்க. மாய வித்தைக்காரர்களாம் மனம் திரும்பினா, ஜனங்களை பிரமிக்க செய்தவங்களெல்லாம் இந்த பரிசுத்தாவின் வல்லமை பிரமிக்க செய்தது. ஒரு பட்டணத்தையே மகிழ பண்ணினார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியினுடைய வல்லமை, இந்த ஆவியினுடைய அபிஷேகம், இந்த ஆவியானுடைய செயலை பார்த்தீங்களா? இந்த 21வது நூற்றாண்டுல அத மாதிரி ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் நமக்கு தரணும். அந்த மாதிரி ஒரு நிறைவை கர்த்தர் நமக்கு தரணும். அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். இந்த வா உனக்கு நான் தாரேன், நீ வச்சுக்க ப்ளீஸ் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க ப்ளீஸ், ஐ நீட் யூ ஹோலி ஸ்பிரிட் சொன்னாதான் வருவார். எனக்கு நீங்க வேணும், வாய் திறந்து கேட்டாதான் கிடைக்கும். அல்லேலூயா. எனக்கு இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை அப்படின்னு உங்க மனசுல ஒரு ஏங்குதல் இருந்தாதான் கிடைக்கும். இல்லாட்டி நீங்க வெறும் ஆடியன்ஸா தான் இருப்பீங்க, பார்த்துட்டே போயிருவீங்க. ஆமேன். கருப்பினத்தை சேர்ந்த ஒரு இளம் வாலிபன் காபு, பின்னாட்களில் அவனுடைய பெயர் சாமுவேல் மோரிஸ். அவனுக்கு எப்படியோ கிருபையா ரட்சிப்பு கிடைச்சிட்டு, பரிசுத்த ஆவியானவரை குறித்து லேசா தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அவன் கேள்விப்படுறான், நியூயார்க்ல பிஷப் மெரிட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா பரிசுத்த ஆவியை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளலாம். அந்த தகவல் மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும். ஆப்பிரிக்காவிலிருந்து நியூயார்க் போறது எளிதல்ல. அந்த நாட்களில் கப்பல்ல தான் போகணும். இவன் கையில் ஒண்ணுமே கிடையாது, உடுத்தின ட்ரெஸ் மட்டும்தான். கஷ்டப்பட்டு கப்பல்ல போறான். அன்னைக்கெல்லாம் இந்த கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் அடிமைகளாக நடத்தப்படுகிற ஒரு காலம். அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அந்த கப்பல் கேப்டன் கடுமையா கொடுமைப்படுத்துறான். ஆனா ஒரு பாதிப்பு இல்லாத மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான் அந்த கபு. என்ன ஒரே ஒரு நோக்கம் தான், ஒரே ஒரு ஏக்கம் தான், மெரிட் அப்படிங்கிற அந்த பிஷப்பை பார்க்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். என்ன அடினாலும் அடிச்சுக்கோ, என்ன பிரச்சனைனாலும் பண்ணிக்கோ, இந்த கப்பல்ல இருந்து மட்டும் என்னை இறக்கி விட்டுறாது, என்னை நியூயார்க்ல மட்டும் கொண்டு போய் விட்டுரு, அவ்வளவுதான். என்ன கஷ்டப்படுத்தினாலும் அதை பத்தி நான் மைண்ட் பண்ணவே மாட்டேன். எனக்குள்ள ஒரு பர்னிங் டிசைர், ஐ நீட் ஹோலி ஸ்பிரிட், அவ்வளவுதான்.
இப்போ நியூயார்க்கில் வந்து இறங்குனா எங்கே போகணும், யாரை பார்க்கணும், எதுவுமே தெரியாது. ஒருத்தர் கேட்குறான், அந்த பிஷப் மெரிட் என்னை கூட்டிகிட்டு போய், அவங்கங்க எனக்கு $1 தருவியா? இவன் கையில் ஒன்றுமே கிடையாது, போட்ட ட்ரெஸ் தான். சரி நான் தாரேன்டான். பாருங்க, இந்த நபர் பிஷப்ட கூட்டிகிட்டு போகிறேன், எப்படி இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரே ட்ரெஸ் தான் உடுத்துறதுக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. 5 மாதம் கப்பல் பிரயாணம், பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருப்பான். முகம் தோற்றம்லாம் பொலிவாலாம் என்ன செய்யாது, இருக்காது. யாரும் உடனே விரும்புகிற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் பிஷப்பை போய் பார்த்தோன்னே பிஷப் பார்க்குறாரு, அவன் கண்ணில் ஒரு தேடல், ஏக்கம் இருக்கு. அவன் வார்த்தையில் ஒரு தேடல் இருக்கு, பரிசுத்த ஆவி மேலே வாஞ்ச. அவனை பார்க்குறாரு, எப்படி வந்த? இவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். $1 தருவியான்னு கேட்டார். என்கிட்ட டாலர் கிடையாது, ஆனால் தருவேன்னு சொல்லிட்டேன். ஓகே, உனக்கு பதில் நானே அந்த டாலரை கொடுங்க. அந்த பிஷப் கொடுத்த அந்த நபரை அனுப்பி வச்சு அவன் அப்படியே கட்டி அணைத்து கொண்டார். பார்க்குறாரு, இவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். இவனுக்கு உடனே பரிசுத்த ஆவி, அதெல்லாம் ஓகே, கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணும். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ வா என் கூட. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், அதை பற்றி பேசலாம். ஆனால் இவர் மைண்ட்ஃபுல்லாக மீட்டிங் போகிறதுக்கோ இவர் கூட குதிரை வண்டியில் போகிறதுக்கோ ஆசையே இல்லை. இவர்கிட்ட எப்படியாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ளணும், அவ்வளோதான். பாருங்க, குதிரை வண்டியில் ஏறினா இவர் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்னும் வெள்ளக்கார துறைகள்லாம் நிறைய இருக்காங்க. உள்ள ஒரு கருப்பினத்தை சேர்ந்த நபர் இருக்கிற பார்த்தோம், நாங்கள் ஏற மாட்டோம்ட்டாங்க. அந்த கபுவை பிஷப் மெரிட் தன்னோடு கூட அமர வைத்து மற்றவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். போகும்போது காட்டிகிட்டே போகிறார். சிட்டியில் இருக்கிற முக்கியமான இடங்களெல்லாம் காட்டுறாரு. இதெல்லாம் பெஸ்ட் பிளேஸ், இதெல்லாம் ரொம்ப வரலாற்று சிறப்பு மிகுந்தது அப்படின்னு நிறைய சொல்கிறாரு. ஆனால் அவன் மைண்டில் அந்த சிறப்பானதெல்லாம் தேடவே இல்லை. அந்த பெருசாக சொல்லப்படுற ஒரு காரியமும் உள்ள போல. பிஷப் பரிசுத்த ஆவியானவர், அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஆவியானவர் மேலே இருந்த தாகம் அந்த இளம் வாலிபனை தேவன் தம்முடைய ஆவியினால் அளவில்லாமல் நிரப்பினார். நியூயார்க் சிட்டிக்கு வந்த முதல் நாளே 17 பேரை இயேசுக்கு நேரம் நடத்திட்டார். த வெரி ஃபர்ஸ்ட் டே நியூயார்க் சிட்டியில் கால் மிதித்த முதல் நாளே 17 பேரை இயேசுக்கு நேரம் நடத்திட்டான். அவர் பார்க்குறாரு, இவனுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷல் என்ன செய்யுது, இவனை எப்படியா படிக்க வைக்கணும். பைபிள் காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பானான். அவன் ஜெபிக்கிற அறையில் அந்த ஜெப சத்தம் கேட்டு அவனோடு கூட படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் அந்த அறைக்குள்ள வந்து ஜெபிக்கணும்னு உள்ள நுழைஞ்சோன்னு ஆவியில் நிரப்பப்படுவார்கள். அவன் எங்கெல்லாம் போறானோ அந்த இடம்லாம் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கும். ஒரு சபைக்கு போனால் அந்த சபை ஃபுல்லா ஆவியானவரின் பிரசன்னம் இருக்கும். அவன் எப்போல்லாம் பேசுறானோ அப்போல்லாம் ஆவியானவர் அளவில்லாமல் ஜனங்களை நிரப்புவார். எங்க போனாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை. யாரை பார்த்தாலும் பரிசுத்த ஆவியை பற்றி தான் பேசுவோம். குறுகிய காலம்தான் வாழ்ந்தான். ரொம்ப பெரிய வயசுல, சின்ன வயசுல மரித்து போனான். ஆனால் வரலாற்றில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிட்டு போயிட்டான். நீங்களாம் பரிசுத்த ஆவியானவரை என்ன நினைக்கிறீங்க? இவர் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏதோ கையை தட்டிட்டு 4 அந்நிய பாஷை பேசிட்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டு போறதுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டவன் நினைக்கீங்களா? இல்லைங்க. ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதற்கு சாட்சி தான் இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றது. ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு தான் உங்களுக்குள் இந்த ஆவியின் நிறைவு, இந்த பரிசுத்தாவின் வல்லமை, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு தெரியல, வழி தெரியல, இயேசுவை தவிர வேற வழி கிடையாது பரலோகத்துக்கு. அதை சொல்றதுக்கு தான் ஆவியின் வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு பரிகாரத்திற்கு எத்தனையோ இடங்களுக்கு போறாங்க, எத்தனையோ முறைகளை கையாண்டு வருகிறார்கள். இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் பாவத்திற்கு பரிகாரங்கிறத நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தை அந்த மனிதர்களுடைய இதயத்தில் மாற்றத்தை கொடுப்பதற்கு தான் பரிசுத்தாவின் வல்லமை. முரட்டாட்ட குணம் உள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள், கிறிஸ்துவை விரோதிக்கிறவங்க, கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட விரும்பாத யாரா இருந்தாலும் மனிதர்களால் ஒருவரையும் மாற்ற முடியாது. மனதை மாற்றும் வலிமை மனுஷங்க யாருக்கும் கிடையாதுங்க. ஆனா நீங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பப்பட்டிருந்தா, நீங்க பேசும்போது அந்த நபர் எப்பேற்பட்ட நபரா இருந்தாலும் அவர்களுக்குள் இந்த ஆவியின் வல்லமை கிரியை செய்து மாற்றத்தை உண்டாக்கும். அதுக்கு தான் நம்ம இப்போ வாஞ்சிக்கணும்னு சொல்கிறோம். அந்த ஒரு சின்ன பையன் பாருங்க, எதுவுமே இல்லைங்க. அவன் கையில் உடுத்தின துணியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடையாது. அவன் போகிற இடம் எது, அங்கே போனால் இவனால் வாழ முடியுமா, இவனுக்கு ஒரு எதிர்காலம் எதுவுமே தெரியாது. ஆனால் அவனுக்குள்ள ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும், அப்படியே வல்லமை எனக்கு வேணும். நமக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ ஆசைகள் தான் பெருசாக நிற்கி. வீடை கட்டிடணும்,
காரை வாங்கிடணும், கல்யாணம் பண்ணிடணும், பிள்ளை பெற்றுடணும், பிள்ளையை படிக்க வச்சிடணும். ஆமாம், இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம நினைக்கிறோம். இவ்வளோ நம்ம ஆசைப்படுறது தான் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் என்னைக்காவது பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நான் நிரப்பப்பட்டு இந்த உலகத்துக்கு நான் ஒரு வெளிச்சமாக இருக்கணும், இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை நான் உண்டாக்கணும், என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கோமா? கரங்களை உயர்த்தி ஆண்டோட சொல்லுங்க, என்ன நிரப்புங்கப்பா. நான் காலியான ஒரு பாத்திரமா இருக்கவே கூடாது. ஒரு நாள் நான் வேஸ்டா இருக்கக்கூடாது, யூஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஆமென். சும்மா நான் வந்துட்டு பேருக்கு போக கூடாதுப்பா. என் மூலமா இந்த சமுதாயத்தில் ஒரு தாக்கம் இருக்கணும், என் மூலமா இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வரணும். எனக்குள்ள இருந்து நீங்க கிரியை செய்யும்போது ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு என்ன செய்யணும்னு இருதயத்தில் குத்தப்பட்ட அனுபவம் ஜனங்களுக்குள்ள உண்டாகணும். ஆண்டவரே, அப்படி என்ன மாற்றுங்கப்பா, கேளுங்க, அப்படி என்ன மாற்றுங்கப்பா. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினால. நல்லா கைதட்டி சத்தமா நிரப்பிடுங்க என்ன உன் வல்லமையால. ஓ, நிரப்பிடுங்க என்ன. ஏங்குங்க, எனக்கு அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் தான். நிரப்பிடுங்க என்ன உன் வல்லமையாலே. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே ஆவி நதியிலே. ஓ, நிரம்பணுமே நான் பரிசுத்த ஆவியா. ஓ, மூழ்கணுமே நான் ஆவி நதியிலே. ஓ, நிரம்பணுமே நான். ஆமென். பரிசுத்த ஆவியா நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன ஆவியினால. ஓ, நிரப்பிடுங்க என்ன வல்லமையா. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஓ, நிரப்பிடுங்க என்ன. ஆமே, வல்லமையாலே. நல்ல கரங்களை தட்டி என் வாழ்க்கையின் வாஞ்சை எல்லாம், ஆமென், என் இருதயத்தின் ஏக்கம் எல்லாம், என்னுடைய ஒரே தேவை பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம். என்னை நிரப்பிருங்கப்பா, ஆவியினால் என்னை நிரப்பிருங்கப்பா. ஓ ஜீசஸ், நிச்சயமா இந்த வாஞ்சையை கர்த்தர் பெருக பண்ணுவாரா, இந்த ஏக்கத்தை கர்த்தர் அதிகரிக்க செய்வாரா. ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் ரொம்ப மென்மையானவர். ஆமென். He is so soft and gentle. யாரும் இவர் பலவந்தம் பண்ணவே மாட்டார். ரொம்ப சென்சிட்டிவானவர். அதனால நீங்க கையை உயர்த்தி சொல்ல போறீங்க, ஆவியானவரே, உங்களை ஒரு நாள் நான் துக்கப்படுத்திடக்கூடாது. உங்களுக்கு பிரியமில்லாததை நான் செஞ்சு உங்களை நான் காயப்படுத்திடக்கூடாது. ஆவியானவர் அப்படின்னு உடனே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வல்லமன் பேசின உடனே ஒரு சக்தின்னு நினைச்சிடாதீங்க. இவர் திருத்துவத்தில் மூன்றாவது நபர். அதனால் அவருக்கு ஆழத்துவம் உண்டு, உணர்வுகள் உண்டு. அதனால சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களை நான் துக்கப்படுத்திடக்கூடாது. என் வாழ்க்கையில் நான் செய்கிற காரியங்கள், என் பேச்சு, என் நடக்க, என் மூச்சு, ஆம்பை, என் சிந்தை, என் எண்ணம், என் நினைவு எதுவாக இருந்தாலும் ஹல்லேலூயா, உங்களை தான் அதை பிரியப்படுத்தணும். ரெண்டாவது சொல்ல போறீங்க, ஆவியானவர் ஒரு நாள் என்னை விட்டு விலகிடாதீங்க. ஆவியானவர் உங்களை விட்டு விலகிட்டார்னா நீங்க பரியாசம் பண்ணப்படுற ஆளா மாறிடுவீங்க. நீங்க பல செய்யப்பட்டு போயிருவீங்க. உங்க மேன்மை, உங்களுடைய புகழ் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். அதனால ஆண்டவர்கிட்ட பயபக்தியா சொல்லுங்க, ஒரு நாளும்
என்னை விட்டு விலகிறாதீங்கப்பா. ஆவியானவரே, ஒரு நாள் என்னை விட்டு விலகிறாதீங்கப்பா. உங்களை ஒரு நாள் நான் துக்கப்படுத்தக்கூடாது. நீங்க ஒரு நாள் என்னை விட்டு விலகிடக்கூடாதுப்பா. இந்த கிருபை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆள் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆள் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம், ஒரு மகிமையின் மேகம். விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவர், வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, உங்க சித்தத்துக்கு எங்களை விட்டு தருகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பி நீங்க நடத்துங்கப்பா. ஆவியினால நடத்தப்படுறவங்க தான் தேவனுடைய புத்திரர். மாம்ச சிந்த மரணம்பா, ஆவியின் சிந்த ஜீவனும் சமாதானமுமா. யாரெல்லாம் ஆவியானவருக்கு தங்களை விட்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.